ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி பண்ணணும் பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயம், அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு பூண்டு, அதுவும் தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன கோழிக்காய் சைஸ் புளி, அரை தக்காளி, ஒரு ஸ்பூன் வெல்லம், அப்புறம் மணத்தக்காளி வத்தல், இதெல்லாம் தான் தேவை. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு இந்த தட்டில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 6லேருந்து 7 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயமும் பூண்டும், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடரும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதை இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வத்தல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இது வந்து இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர்ற அளவுக்கு கொதித்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு ஸ்பூன் வெல்லம், அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அப்போதை வச்சுருந்த அளவை விட இப்போ எவ்வளோ கம்மியாகி சுண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இன்னுமே வந்து இதை வற்ற விட போகிறேன். கன்சிஸ்டன்சி வந்து நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் இப்போமே கூட இறக்கிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.